தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே ஆயுதம் வாய்க்காதே என்றும் தாங்கும் இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் இன்ப இயேசுவின் நாமமே கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி நல்லவரே உமக்கு நாயவரே நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடுவார் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடுவார் Oh,
Amen. Praise God. நீயாவாய் எனது நினைவும் நீயாவாய் எனது நீயாவாய் நீரெல்லாம்
வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. இயேசுவே நீதான் என் ஆண்டவர், உம்மைத்தானே நான் தொழுதிடுவேன். இயேசுவே நீதான் என் ஆண்டவர், உம்மையே நான் என்றும் போற்றிடுவேன். நீ எனக்கு செய்த அதிசயங்கள் எண்ணி பார்க்க முடியாதையா. நீங்க இல்லாத நாளெல்லாம் நானாகவா, இல்லாத வாழ்வெல்லாம் இந்த மாலையில் நான் ஜெபிக்கிறேன். உங்க ஜனங்களுக்காக ஜெபிக்கின்றோமே. ஜெபத்தை கேட்கும் என் ரட்சகரே, இங்கே நீ இருந்து வாழும் தேவா. நீரில்லாத நாளாகுமா. ஆண்டவரே, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீரில்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என் தேவரே. நீதான் என் அடைக்கலம், என் ஜீவனம். நான் நிற்பது உங்களால் மாத்திரம் தானே. Come on, hallelujah, praise the Lord. Endronia, Hari, Endronia. வாரும் எங்கள் ஆவியே, வந்து எங்களை நீ நிரப்பும் தேவா. வாரும் எங்கள் ஆவியானவரே, வந்தெங்களை இன்று ஆட்கொள்ளுமே. சத்துருவின் சகல வல்லமைகளை இன்றோடு முறித்து விடுவியும் தேவா. Oh, hallelujah, praise the Lord. I break every evil power in the name of Jesus Christ of Nazareth. Hallelujah. இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தராகிய தேவன் நீர் விடுவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Hallelujah, praise the Lord. Amen. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன் நீர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடி. நீங்களா கொஞ்சம் சேர முன்னாடி போட்டுட்டு முன்னாடி வந்துருங்க எல்லாருமே. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்க முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும். நீங்க முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும். எனக்கென பொன் குறித்த எதையுமே, எனக்கென பொன் குறித்த எதையுமே
நிறைவேற்றி நடத்திடுவீர். எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். எனக்கு நீங்க செய்ய நினைப்பதெல்லாம் தேவரே எனக்கு நீ செய்திடுவீர். எனக்கு நீ செய்ய நினைப்பதெல்லாம் எல்லாமே நீர் எனக்கு செய்திடுவீர். நீ முன் குறித்ததை யார்தான் தடை செய்ய முடியும்? நீர் முன் குறித்ததை யார்தான் தடை செய்ய முடியும்? எனக்கு முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. நீங்க முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் சாத்தானின் ஆட்சி முடிந்து விட்டது. எந்திரனின் ஆட்சி தொடங்கி விட்டது. சாத்தானின் ஆட்சி முடிந்து விட்டது. எந்திரனின் ஆட்சி தொடங்கி விட்டது. நீங்க தானே ரட்சகருமானவர் நீரே. நட்சத்திரங்களை என்கின்ற என் தேவா, நட்சத்திரங்களை என்னும் என் தேவா, அவைகளை பெயர் சொல்லி அழைப்பவரே. அவைகளை பெயர் சொல்லி அழைப்பவரே. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நினைத்தது நீங்க முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எதையுமே எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் எங்களை ஆட்கொண்ட ரட்சகர். சங்கீதம் 46 அதிகாரத்திலே சங்கீதம் 46 அதிகாரத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏன் நாம் பயப்படும் என்றால், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறார். ஆபத்து தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும்.
துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சாய்ந்தாலும், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சாய்ந்தாலும் அவற்றும் அவற்றும் தேவன் நமக்கடைக்கலம் பலனும் துணையுமானவர். உன்னதியுண்டு அதில் நீர் காக்கும் தேவனின் நகரத்தையும், உன்னதியுண்டு அதில் நீர் காக்கும் தேவனின் நகரத்தையும், உன்னத மாணவர் வாசஸ்தலம் ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். ஆபத்தில் தேவன் நமக்கடைக்கலம் கர்த்தாவே நீர்தான் அந்த நதியை தெரிந்து கொண்ட அழைத்தீர். கர்த்தாவே நீர்தான் அந்த நதியை தெரிந்து அழைத்தீரே. அந்த நதியை உமக்கென்று தெரிந்து அபிஷேகம் செய்தீரே. அந்த நதியை உமக்கென்று தெரிந்து அபிஷேகம் செய்தீர். ஆபத்தில் தேவன் நமக்கடைக்கலம். தேவன் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? ஆவியிலே உங்களை கொண்டு செல்லும்படி அழைக்கிறார். தேவன் நமக்கடைக்கலம் கர்த்தரின் கரத்தில் நட்சத்திரமுண்டு அது தேவனின் நதி. கர்த்தரின் கரத்தில் நட்சத்திரமுண்டு அது தேவனின் நதி. அந்த நதியை அவரின் சித்தப்படி நடத்தி செல்கின்றார். அந்த நதியை கர்த்தரின் சித்தப்படி நடத்தி செல்கிறார். ஆபத்தில் தேவன் நமக்கடைக்கலமும் பலனும் துணையுமானவர். ஆபத்தில் கர்த்தாவே உங்களை சந்தோஷிப்பிக்கும்படி நீர் எங்களை அழைத்தீரே. கர்த்தாவே உங்களை சந்தோஷிக்கும்படி எங்களை நீர் அழைத்தீர். இந்த நட்சத்திரம் உங்க கரத்திலே அழகாக ஜொலிக்கின்றதையா. இந்த நட்சத்திரம் உங்க கரத்தில் அழகாக ஜொலிக்கிறதையா.
நீரோ சொல்கிறீர் நேரம் வந்தது, நீ எழுந்து புறப்படு. நீரோ சொல்கிறீர் நேரம் வந்தது, எழுந்து புறப்படு. எல்லா வேலைகளிலும் உகந்த வேலையை நான் உனக்கு தருகின்றேன். எல்லா வேலைகளிலும் உகந்த வேலையை உனக்கு தருகின்றேன். தேவ பிள்ளைகளே, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஒரு நதி உண்டு. அந்த நதி தான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஊழியத்தின் ஜனங்கள். அந்த நதிதான் தேவனாகிய கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அன்றைய ஜனங்கள், அன்றைய ஊழியக்காரர்கள். அதன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. என்னுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட என் ஜனம் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் நமக்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளிக்கும், ராஜ்யங்கள் தத்தளிக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு பலத்த துருகமாய் நம் அருகில் இருந்து கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் பக்கம் இருக்கிறேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதத்தை உடைத்து போடும்படி நான் கர்த்தர் உன் நடுவில் நிற்கிறேன். ஒரு நதி உண்டு. அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலத்தையும் பரலோகத்தையும் சந்தோஷமாக மாற்றுகிற நதி. நீ அந்த நதியிலே இருக்க விரும்புகிறாயா? என் தேவ பிள்ளையே, நீ அந்த நதியா இருக்க விரும்புகிறாயா? கர்த்தர் இந்த நாளிலே உன்னை பார்த்து அழைக்கிறார். வெறுமையா இருப்பதற்கல்ல, உகந்த நோக்கத்துக்கு கர்த்தரோடு அழைக்கிறார். உலகமும் ஆசைச்சுகளும் ஒளிந்து போகும். ஆனா தேவனுடைய சுத்தத்தின்படி செய்கிறவனும் என்றைக்கும் நிலைத்திருப்பான். என்ன வந்தாலும் நான் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை.
Yes, Lord, in the name of Jesus Christ of Nazareth. Hallelujah, praise the Lord. பிள்ளைகளே, நம்மை காக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். சகலத்தையும் நமக்கு நன்மையாய் மாற்றி தருவார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் முறியடிப்பார். செங்கடலை நடுவாய் பிளந்து நம்மை அருமையாய் நடத்தின சர்வவல்ல தேவனாய் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய நாமம் யெகோவா. யெகோவா தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும்படி கர்த்தராகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும்படி கர்த்தராகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய ஆவியானவர் நமக்குள் வைத்து பிதாவாகிய தேவனை சந்தோஷிப்பிக்கும்படி இயேசு கிறிஸ்து நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். இந்த தேவனை குறிச்சு என்ன சொல்லுவேன்? நட்சத்திரங்கள் கிட்ட போய் உட்கார்ந்து அவர்களை பார்த்து அவர்களை பெயர் சொல்லி அழைக்கிற சர்வ வல்ல தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைச்சாரு.
அழைச்சு சொன்னாரு, உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நீங்களோ மற்றவர்களை போல இல்லாமல் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சமத்தை போல இருந்து என்ன வந்தாலும் அவரை நம்பி அவருக்கு பின் செல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி கர்த்தராகிய தேவன் நம்மை அழைத்தார். முன் செல்லுகிறவர் பரிசுத்தர். அவர் முன்னே சென்று குடலானவைகளை செவ்வையாக மாற்றுவார். ஆமென். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சர்வத்தையும் அவருடைய கைகளிலே சுமந்து கொண்டிருக்கிற சர்வபல்ல தேவனாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஆண்டவரே உமக்கு நன்றி. இதே நாளத்திலிருந்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் பிசாசின் வல்லமைகள் அதிகமாய் காணப்பட்டாலும் அவைகளை முறியடிக்கிற வல்லமை கர்த்தர்கள் மேல் வைத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தை கர்த்தர்கள் மேல் வைத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். எவ்வளவு எரிச்சலின் ஆவிகளும் எவ்வளவு வேஷமாய் தெரிவிக்கிற ஆவிகளும் சுற்றி திரிந்தாலும் கர்த்தரின் பக்கம் இருக்கிறார். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆத்தரிப்பேனே அகமகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே ஒன்றுமில்லா எங்களை தெரிந்து கொண்டு உங்க வல்லமைகளால் எங்களை நிரப்பி, ஒன்றுமில்லா எங்களை தெரிந்து கொண்டு உங்க வல்லமைகளால் எங்களை நிரப்பி, கர்த்தருடைய ஜனங்களிடத்தில் சென்று கர்த்தரை சொல்ல ஆயத்தம் பண்ணப்பட்டோம். கர்த்தர் ஜனங்களிடத்தில் நாங்கள் சென்று கர்த்தரை குறித்து சொல்ல ஆயத்தமானோம். அடைக்கலமே அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே மறுபடியும் நான் உன்னிடத்தில் வருவேன் என்று என்னை சொல்ல சொன்னீரே. மறுபடியும் நான் உன்னிடத்தில் வருவேன் என்று நீரோ சொல்ல சொன்னீர். அதை நாங்கள் சொல்லும் போது தடைகளை கர்த்தரே வந்து உடைத்திடுவார். அதை நாங்கள் சொல்லும் போது கர்த்தர் கரத்தால் தடைகளை அவரே உடைத்திடுவார். அடைக்கலமே உங்க அடிமை நானே, ஆத்தரிப்பேனே அகமகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே கர்த்தர் நீங்க செய்த நன்மைகளையே என்னுள்ள தேவன் மிகவும் பெரியவர், பெரிய பெரிய காரியங்களை செய்வாரே. எனக்குள் இருக்கும் தேவன் பெரியவரே, பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். சாத்தானின் வல்லமையை உன்னை தெரிகிற வல்லமை கர்த்தரோ எங்களுக்கு கொடுத்து விட்டார். சாத்தானின் வல்லமைகளை உடைக்கிற அதிகாரம் கர்த்தரோ எங்களுக்கு கொடுத்து விட்டார். Come on. செய்வோம் உங்க நாமத்தினாலே
யுத்தத்தில் எங்களை நிறுத்தியுள்ளி எனக்கு முன்னே இருக்கின்றீரே. யுத்தத்தில் என்னை நிற்க செய்தீர், எனக்கு முன்னீங்களே நிற்கின்றீர். உங்க காரத்தில் உள்ள பட்டயமோ வல்லமையின் 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 பட்டயம். உங்க காரத்தில் உள்ள பட்டயமோ வல்லமை நிறைந்த பட்டயமே. கர்த்தாவே, நாங்க யுத்தத்தில் வந்து நிற்கிறோம், நீரே எங்களுக்காக யுத்தம் செய்கிறேன். அடைக்கலமே, உங்க அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. கர்த்தாவே, நீங்க செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை பெரியவைகள். கர்த்தாவே, நீங்க செய்த நன்மைகள் ஒன்றும் அறியாமல் என்னை கொண்டு சென்றீரே. அங்கே பலத்த வேலையை எனக்கு தந்தீர். ஒன்றும் அறியாமல் என்னை கொண்டு சென்றீரே. அங்கே பலத்த வேலையை எனக்கு தந்தீர். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இதற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். பயப்படாதே நீ, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்காக நான் என்று யுத்தம் செய்வேனே. நீ செய்த நன்மைகளை நீ செய்த நன்மைகளை சொல்லுங்க சொல்லுங்க. நீ செய்த நன்மைகளை நீர் எனக்கு பாராட்டின உங்க கிருபைகள் பெரிதே. நீங்க எனக்கு செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை அதிகம். நான் எப்படி நான் சொல்லிடுவேன். கோடி கோடி நன்மை எனக்கு செய்தீர். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய் அவர் செய்த நன்றி செலுத்தியே மாலைகளின் மேல் பறந்து வரும் இவர் யாரோ இவர் யாரோ. மாலைகளின் மேல் குதித்து வரும் இவர் யாரோ இவர் யாரோ. இவர்தான் பூமிக்கு ராஜாவானவர், எல்லோவற்றுக்கும் ராஜாதி ராஜா. இவர்தானே பூமிக்கு ராஜாவானவர், எல்லாவற்றுக்கும் ராஜா நீரே. மலைகளின் மேல் துள்ளி வருகிறீர். உங்க முடியோ அழகாய் உள்ளது, உங்க கண்களோ அழகுள்ளது, உங்க பார்வையோ இழுக்கிறது, உங்க பார்வையோ இழுக்கிறது. உங்க ஜனங்களை பார்த்தவுடன் அவர்களை நீ விடுதலை செய்கிறவரே. உங்க ஜனங்களை பார்த்தவுடன் அவர்களை நீ விடுவித்து நடத்துகிறீர். இன்று நான் ஜெபிக்கும் என் ஜெபத்தை கேளும் தேவா, நீ கேளும் தேவா. இன்று
நான் ஜெபிக்கும் என் ஜெபத்தை நீ கேளும் தேவா, நீ கேளும் தேவா. கர்த்தரின் கிருபைகளை இதயத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிற தேவனாய் கர்த்தாவே, சகலவும் எனக்காக நன்மையாய் மாற்றுவே, எல்லாம் எனக்காக நன்மையாய் மாறுவே. சகலவும் எனக்காக நன்மையாய் மாற்றுவே, எல்லாம் எனக்காக காக்கும் தேவனேசு உன்னை, காக்கும் தேவனேசு உன்னை, தாங்கும் தேவனேசு உன்னை. இதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் அறிவாரே, எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரே. சொல்லுங்க, இதயத்தின் விருப்பங்களை எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரே. ஆமென். சொல்லுங்க, காக்கும் தேவனேசு உன்னை, இஸ்ரவேலாகிய நான் உம்மை நோக்கி கூப்பிட்டால் என் ஜெபத்தை கேட்டு நன்மை செய்வீரே. இஸ்ரவேலாகிய நான் உம்மை நோக்கி கூப்பிட்டால் நன்மை செய்வீரே. காக்கும் தேவனேசு உன்னை. ஆமென், ஆமென். சகலமும் எனக்காக நன்மையாய் மாற்றுவார், எல்லாம் எனக்காக. சகலமும் எனக்காக சொல்லுகிறது. தேவன் நம்ம கிடைக்கலாம் பெறலாம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துறையமாயிருக்கிறார். ஆகையால் பூமி நிறைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். யாக்கோபே உன் கூடாரமும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்கிறது. உன்னை பேச அழைத்த நல்லவா, உன்னை ரட்சிக்காமல் இருப்பேனோ, உன்னை விடுவியாமல் இருப்பேனோ. இந்த நாளில் உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளும் நான் அழிக்காமல் இருப்பேனோ. நான் கர்த்தர் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அவரால் எல்லாம் ஆகும், எல்லாம் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிற தேவனாய் கர்த்தர் அவர். உன்னை பேச அழைத்தார், என்னை பேச அழைத்தார். எதற்கு அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். நாம் ஒன்றத்துக்கும் உதவாத தண்ணீரற்ற கிணற்றிலே வாழுகிற தவளையை போல கத்திக்கிட்டே இருந்தோம். ஒரு காலத்துல ஒன்றும் இல்லை, அந்த கிணத்துக்குள்ளேயே இருந்தோம். இதான் எங்க வாழ்க்கை நினைச்சிட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். வானங்களை காண்பித்தார், பூமியும் அதை நிறைவையும் காண்பித்தார். அதை நிறைவை காண்பித்து இதை ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு கிணற்றுக்குள்ள இருந்து ஒன்றுமே அறியாம எதுவுமே பார்க்காத உங்களுடைய கண்கள் பூமியின் சகல வல்லமைகளையும் பார்க்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீர் என்ன எங்களிடத்தில் கண்டீர் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க எங்களிடத்தில் ஒன்றுமே காணவில்லை. ஆனா நீங்களோ எங்களிடத்தில் என்ன கண்டீர்? ஒன்றத்துக்கு உதவாத இருக்கிற உங்களுடைய
ஜனமாகி எங்களை எதற்கு தெரிந்து கொண்டீர் என்று இன்னும் கூட எங்களுக்கு புரியல. ஆனா உமக்கு எல்லாம் தெரியும். ஆழமான கிணற்றில் ஆழத்தில் நான் இருந்தேன். ஆழமான கிணற்றில் ஆழத்தில் நான் இருந்தேன். தண்ணீரற்ற கிணத்தின் ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி நீர் எடுத்தீரே. கரங்களை பிடித்து உயர நீர் கொண்டு சென்றீரே. லேசான காரியம் உமது, லேசான காரியம். கிணற்றிலிருந்து என்ன வெளியே எடுத்து, கிணற்றில் இருந்த என்னை வெளியே எடுத்து உயரமான ஸ்தலங்கள் கொண்டு நீர் வைத்தீரே. லேசான காரியம் உமது, லேசான காரியம். ஒன்றுத்துக்கும் பிரோஜனமற்ற எங்களை நீ தெரிந்து அபிஷேகம் ஏன் செய்திரோ? ஒன்றுக்கும் உதவா எங்களை நீ தெரிந்து ஏன் அபிஷேகம் செய்தீரோ? நாங்கள் எங்களிடத்திலே காணாததை நீ என்னத்தை நீ கண்டீரோ? நாங்கள் எங்களிடத்தில் ஒன்றுமே காணாத போது எங்களிடத்தில் என்ன கண்டீரோ? லேசான காரியம் உமது, லேசான காரியம். பலனுள்ளவன் எண்ணி பார்க்க முடியாத ஜனங்கள் இந்த நாளில் விடுதலை வேண்டும் என்கிறார்கள். எண்ணி பார்க்காத முடியாத ஜனங்கள் இன்று விடுதலை வேண்டும் என்கின்றார்கள். அவர்களை ஆசீர்வதிக்க எங்கள் கரத்தை நீரோ ஆசீர்வதித்து தேவனே. அவர்களை ஆசீர்வதிக்க எங்கள் கரத்தை நீரோ ஆசீர்வதித்திருக்கின்றீரே. லேசான காரியம், லேசான காரியம். பலனுள்ளவன், பலனுள்ளவன், பலனற்றவன். Come on, sing. பலனுள்ளவன், பலன் இல்லாத யாராயிருந்தாலும், யாராயிருந்தாலும்
கர்த்தர் செய்வது மக்களே வருஷத்துல போட்டிருக்கு, 10ஆம் வருஷத்துல போட்டிருக்கு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபு தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு தெரியும் நமக்கு அதிகமான அபிஷேகம், விடுதலை, அவருடைய கரத்தின் மகிமை வேண்டும் என்று கர்த்தர் அறிஞ்சிருக்கப்படினார். ஒன்றுக்கு விதமாந்த கிணற்று ஆழத்துல, ஆழமான கிணற்றுல, தண்ணீரற்ற கிணத்துல ஒண்ணுமே தெரியாம அதுதான் உலகம்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருந்த நம்மை கர்த்தர் அவருடைய கரத்தை நீட்டி, வானத்திலிருந்து கரத்தை நீட்டி, அவருடைய கரத்துல நம்ம உட்கார்ந்த பிறகு அந்த தவளையை போல இருக்கிற நம்ம அப்படியே தூக்கி பூமியில மேல காண்பித்து, அப்படியே உயரத்துல காண்பித்து, நீ உயர்ந்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஒருவேளை நீ தவளையை போல, இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் என் வாழ்க்கை, சுற்றி சுற்றி கிணற்று சுற்றி ஒரு தண்ணீர் இல்ல, ஒண்ணு இல்லை, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு, இதுதான், வேற எதுவுமே தெரியாது, வேற எதுவுமே தெரியாது, அப்படி ஒண்ணு இருக்கானே தெரியாது. ஆனா கர்த்தர் கரத்தை நீட்டி நம்ம தூக்கி எடுத்து உலகத்துல இருக்க எல்லா காரியங்களையும் காண்பித்து, இவர்கள் எல்லார காட்டிலும், நம்ம இங்க இருக்க ஏற்கனவே பார்த்து இருக்கிற எல்லார காட்டிலும் நம்முடைய தலைமையில கை வைக்கும் போது அவருடைய கிரீடம் நம் தலைமையில வந்து இறங்கிட்டு, அவருடைய கிரீடம் நம்முடைய தலைமையில வந்து இறங்கின உடனே நாம் எல்லாருக்கும் முன்பாக உயர்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்தார். நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், என் கரத்தின் நிழல் இவர்களை விட்டு விலகாதபடி நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். அந்த வார்த்தை என் வாக்காக இவர்கள் மேல் இருக்கும். இவர்களை பார்க்கிற யாராயிருந்தாலும் இவர்கள் நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிற என்னுடையவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்த்து, உங்களை விட்டு, உங்களை பார்த்த உடனே, உங்க நெற்றியில் எழுதிருக்கிறத பார்த்த உடனே அப்புறம் போயிடுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரோ பாக்கியமான ஒரு சேவையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்றத்துக்கும் பிரச்சனை இல்லாம கிணத்தின் அடியில, ஆழத்துல, இதுதான் உலகம், இதுதான் உலகம். அப்படி இருக்கிற நம்ம கல்லுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்க நம்ம அழகா எடுத்து பார், அழகை பார், பூமியின் அழகை பார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை நான் நிறுத்துகிறேன். ஆளுகை செய்கிறபடி உன்னை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன்னை உன் தாயின் கர்ப்பத்திலே நீ உருவாக முன்னே, உலக தோற்றத்துக்கே முன்னே உன்னை நான் அறிந்திருந்தேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறேன். எப்ப சொல்றாரு? இந்த உலகம் தோன்றி ஒருவேளை 1000 வருஷம், 6000 வருஷம் சொல்றாங்க, எத்தனை வருஷம் தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை நான் அறிந்திருந்தேன். இப்பதான் நம்ம தாயின் கர்ப்பத்துல உருவாகி இந்த 19 ஒரு நாட்களிலே நாம் பிறந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ல, அந்த உலக தோட்டத்துக்கு முன்னே நான் உன்னை அறிஞ்சிருந்தேன். நீ கிணத்துக்கு அடியில இருப்ப, இதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்ப. ஆனா உன்னை உயரத்துல கொண்டு வந்து பார். இவைகள் எல்லாம் நீ ஆளும்படி, இந்த ஜனங்கள் குக்கரில் எடுக்கிற அந்த ஜனங்களுக்கு நீ விடுதலையின் கரத்தை நீட்டும் போது அவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஏனென்றால் உன் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் வல்லமை. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் வல்லமை.
யாரையும் பார்க்காதே, யாரையும் பார்த்து பயப்படாதே. ஏன்னா பயப்படும்படி நீ அழைக்கப்பட்டவள் அல்ல. பயப்படும்படி அழைக்கப்பட்டவள் அல்ல. பயந்தராதிருக்கும்படி கர்த்தராகிய தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை நீ. ஹல்லேலூயா. நீ உயர்ந்திருக்கும்படி கர்த்தர் உன்னை செய்திருக்கிறார், உன்னை செதுக்கியிருக்கிறார். உனக்கு கிணற்று அடியில் இருக்கும்போது உனக்கு அழகோ இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்பொழுதோ எல்லாருடைய பார்வையும் உனக்கு நேராய் திரும்பும்படி கர்த்தராகிய தேவன் செய்கிறார். உன் கரத்தை நீட்டு, நான் ஜனங்களை விடுவிப்பேன், நான் என் ஜனங்களை விடுவிப்பேன். உன் கரத்தை நீட்டினால் போதும், அது உன்னுடைய விரலாயிராமல் என்னுடைய விரலாயிருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னது போல நான் தேவனுடைய விரல்களினால் பிசாசுகளை துரத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? சர்ப்பங்களை எடுக்கும்படி அந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். சர்ப்பனா வெச்கிராஃப்ட்னா பில்லி சூனியங்களை எடுக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தருடைய சேனை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சேனை, சேனையின் வீரர்கள் நாம் என்றும் கிறிஸ்துவுக்காய் சேவை செய்திடுவோம். என் மலையிலே நடக்கும் நேரத்தில் கர்த்தர் ஜனங்களை அவர் விடுவிப்பார். இறைமகனே வாழ்க வாழ்க, அதிசயமானவர், வாழ்க வாழ்க, வல்லமையுள்ளவர், வாழ்க வாழ்க, மரித்தோய்ந்தெழுந்தார். இறைமகனே வாழ்க வாழ்க, அதிசயமானவர், வாழ்க வாழ்க, வல்லமையுள்ளவர், வாழ்க வாழ்க, மரித்தோய்ந்தெழுந்தார். கர்த்தரின் அபிஷேக வல்லமையில் நிறைந்து நாங்கள் இந்த நாளில் காணப்படுகிறோம். கர்த்தப்பாலான ஸ்தலத்தை எழுப்பி கட்டும்படி எங்கள் கரங்களை போதித்தாரே. இறைமகனே வாழ்க வாழ்க, அதிசயமானவர், வாழ்க வாழ்க, வல்லமையுள்ள, வாழ்க வாழ்க, மரித்தோய்ந்தெழுந்தாரே. இறைமகனே வாழ்க வாழ்க, அதிசயமானவர், வாழ்க வாழ்க, வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர், வாழ்க வாழ்க, மரித்தோய்ந்தெழுந்தாரே. லட்சையை அறையினில் கட்டி நீதியின் மார்க்கவசம் தரிப்போம். ஆயத்த பாதரட்சை கொடுத்து விசுவாச கேடயத்தை பிடிப்போம். இறைமகனே வாழ்க வாழ்க, அதிசயமானவர், வாழ்க வாழ்க, வல்லமையுள்ள, வாழ்க வாழ்க, மரித்தோய்ந்தெழுந்தாரே. இறைமகனே வாழ்க வாழ்க, அதிசயமானவர், வாழ்க வாழ்க, வல்லமையுள்ளவர், வாழ்க வாழ்க, மரித்தோய்ந்தெழுந்தாரே. ஏசாயா 61 அதிகாரத்தை எடுப்போமா? ஏசாயா 61. எடுத்துட்டீங்களா? இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்குள்ள போனாராம். எங்க போனாரு? தேவாலயத்துக்குள்ளே போனார். பிரசங்கம் பண்ணபடி எல்லாரும் பாக்குறாங்க. அவரை இயேசு கிறிஸ்துவ போனாரு, நேரா போனாரு.
நாட்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்காது. தேவாலயத்தில் மட்டும்தான் பைபிள் இருக்கும். வேத புஸ்தகம் இருக்கும். திறந்தார் ஏசாயா 61. ஏசாயா 61 தான் எடுத்தார் ஃபர்ஸ்ட். யார்? இயேசு கிறிஸ்து. திறந்துட்டு சொன்னதுதான் சொன்ன, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எல்லாம் பாக்குறாங்க, ஆசாரியர்கள் எல்லாரும் பாக்குறாங்க. போய் சொல்றாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலையும் கூறவும், கர்த்தருடைய அணுக்குகிற வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவரை குறிச்சு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாரு. எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க. எங்க இருந்து வந்தாரு? இவர் ஒரு சாதாரண தச்சனுடைய குமாரன் தானே, மரியாளுடைய குமாரன் தானே. இவர் என்ன இப்படி பேசுறாரு? இவர் என்ன வித்தியாசமா பேசுறாரு? இவரை வித்தியாசமா பேசுறாருன்னு சொல்லி எல்லாம் பார்த்தாங்க. அவர் சொல்றாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இன்னைக்கு இதே மாதிரிக்கு தான் ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் அழைச்சிருக்கிறாரு. ஒரு ஊழியக்காரனை இதே மாடல், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்கொண்டவர்களுடைய காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தை கூறவும். ஆமென். சியோனிலே 3 துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். இன்னைக்கு எல்லா இடங்களிலும் சீர்படுத்த வேண்டியதா இருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டும், எந்த நாட்கள் நாம் இருக்கிறோம், நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்த இடங்களில் இருக்கிறோம், எந்த நேரத்தில் இருக்கிறோம். பிதாவாகிய தேவனை சந்தோஷப்படுத்துறோமா? தேவன் நம்ம கடைக்கிழமும் நம்ம ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர் ஆகையால் பூமி நிலைமாறினால் மலைகள் நடு சமத்தில் சாய்ந்து போனாலும் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதை பெருக்கலாம். பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படும். ஒரு நதி உண்டு. அந்த நதி நீயா? அந்த நதி நீயா? அது நீர் கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துறதா சந்தோஷப்படுத்துகிறது, கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிறவர்களை விடுதலாக்கி என்ன கொடுக்கணும்? துதியின் உடையம் கொடுக்கவும். கர்த்தரை துதி, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எருசலேமை காட்டியே கரிசனையாய் கட்டுகிறார். எருசலேமை காட்டியே கரிசனையாய் காக்கிறார். தூரத்துண்ட இயேசுவை
அருமையாய் கூட்டி சேர்க்கிறார். துதிப்பது கீர்த்தனம் பண்ணுகிறோம். நல்லது. தேவனை துதிப்போம். கீர்த்தனம் பண்ணுகிறோம். நல்லது. கர்த்தாவே, நாங்கள் ஏற்காட்டிலே நடக்கும் போது சாத்தானை வீழ்த்துவீர். கர்த்தாவே, நாங்கள் ஏற்காட்டிலே நடக்கும் போது சாத்தானை வீழ்த்துவீர். துயரப்படும் உங்க ஜனங்களை விடுதலை கூறி விடுவிப்பி தேவனை. Come on. Break, 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 break. கர்த்தாவே, நீர் பெரியவர், மிகவும் பலனுள்ளவர். கர்த்தாவே, நீரோ பெரியவர், மீண்டும் பலனுள்ளவர். எங்களை பலப்படுத்தி நடத்திடும் சர்வ வல்லவர் நீர்தானையா. தேவனை Hallelujah. Praise the Lord. அங்கே கர்த்தர் தெரிந்து கொண்ட தம்முடைய தாசராகிய மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய விருப்பமில்லாதவராய், நான் ஏமாத்திரம் இந்த பார்வனிடத்துல போய் பேசி உங்க ஜனங்களை விடுவித்து கொண்டு வரும்படி நான் ஏமாத்திரம் என்று சொன்ன மோசேயை கர்த்தர் என்ன பண்ணாரு? எனக்கு திக்கு வாய் இருக்க ஆண்டவரே, நான் எப்படி பேசுவேன்னு சொன்னாரு. கர்த்தர் சொன்னார், உன்னை கொண்டு நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த மோசேக்கு முகமுகமா பேசினாரு, முகமுகமா பேசினாரு. ஆண்டவராகிய கர்த்தர் கடைசியில அந்த மலை மேலே மோசே மரித்தார். அந்த மோசேயுடைய சரீரத்தை எடுக்க யார் வந்தா? அங்க போட்டுக்க பைபிள்ல பிசாசானவன் லூசிஃபர் அங்க வரானா? இதுக்கு மோசேயுடைய சரீரத்தை எடுக்க அங்க நிக்கிறார். யாரு? கர்த்தருடைய தூதனானவர், பிரதான தூதன் நிக்கிறாரு சரீரத்து பக்கத்துல. யாரும் சரீரத்து பக்கத்துல? மோசே சரீரத்து பக்கத்துல. சாத்தா கிட்ட வரான். அப்போ அந்த பிரதான தூதன் சாத்தானை டைரக்டா திட்டத்துக்கு பயந்து, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வராரு. யார் வரா? தேவன் இயேசு கிறிஸ்து மோசேயுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார். அடக்கம் பண்ணிவிட்டு மோசையை உயிரோடு எழுப்பி மேல கொண்டு செல்லுகிறார். தேவ பிள்ளையே, மோசே உயிரோடு எழுந்துட்டார் தெரியுமா? ஒரு மேல கொண்டு சென்றாரு. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து டிரான்ஸ்பார்மேஷன் என்ற ஒரு நேரத்துல, மறுரூபமாக்கப்படுகிற நேரத்துல, இயேசு கிறிஸ்துவோட 2 சீஷர், யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யார் சொல்லுங்க? 2 சீஷர் தாங்க. பேதுரு யோவானா இருக்காங்க. பேதுரு யோவானா இருக்காங்க. அப்போ யார் வராங்க? ஒரு சைடு மோசே, இன்னொரு சைடு யார் வரா? உயிரோடு எழுந்துட்டார்ல. எலியா அப்படி நேரம் உயிரோட போயிட்டார்ல. மோசே ஒரு சைடு வராரு, ஒரு சைடு எலியா வராரு. யார மறுரூபமாக்குறாங்க? இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, என் அருமை தேவப்பிள்ளையே, நாம் கூட அப்படிதான் இருக்கலாம்.
மோசே கூட எங்க என்ன போயிட்டு இருந்தாரு, அவங்களுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு தூர தேசத்துல மீதியான தேசத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இதான் என் வாழ்க்கை. 75 வயது ஆயிடுச்சு, தள்ளாடிட்டு குச்சி வச்சுட்டு நடந்து வர்றாரு. அந்த மோசையை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். இது வரைக்கும் யாருக்குமே செய்யாத அற்புதங்களை கர்த்தர் மோசையின் மூலமாக செய்து முடித்தார். அதான் நம்முடைய வாக்குத்தத்தம் தெரியுமா? நம்ம சபை அதுலதான் நிக்குது. எங்க நிக்குது? அந்த வாக்குத்தத்தம் தான் யாத்திராகமம் 34:10. இதே வாக்குத்தத்தத்துலதான் நம்முடைய சபை நிக்குது. எப்படி நிக்குது? அந்த இடத்துல நிக்குது, வாக்குத்தத்தத்தின் மேல நிக்குது நம்முடைய சபை. கர்த்தராகிய தேவன் என் மேல் இருக்கிறார் என்று நீங்க சொல்லும்படி உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சிறுமைப்பட்டவங்களும் இன்னைக்கு எனக்கு விடுதலை, எனக்கு விடுதலை, எனக்கு விடுதலைன்னு சொல்லாம உங்க ஜனங்களுக்கு விடுதலை கூறுகிற தேவ மனுஷனாய் மனுஷியாய் என்னை மாற்றும். அந்த நதியை போல என்ன மாற்றும். அந்த நதி கர்த்தரை சந்தோஷிப்பிக்கும், தேவனை சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதியாக என்ன மாற்றும். ஆண்டவரே, இந்த உலகத்துல பிறந்த போன இல்ல, நான் உங்களால் சிருஷ்டிக்கப்பட்டவன், சிருஷ்டிக்கப்பட்டவள் சாதாரணமாய் இருக்கும்படி அல்ல, கர்த்தருக்கென்று ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து கிணத்துக்கு அடியில் இருக்கிற நம்மை தூக்கி எடுத்து எல்லாவற்றையும் காண்பித்து ஜனங்களை காண்பித்து, பார் இப்படிப்பட்ட ஜனங்க ஏக்கத்தோட நீ வருவாயா என்று காத்து கொண்டிருக்கிற ஜனங்க மத்தியில மறுபடியும் நான் உன்னை அனுப்புறேன். நீ எதை கொஞ்சம் பயப்படாம நீ போ, நான் கர்த்தர், நான் உன்னோட கூட வருவேன். உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் நான், உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் நான், நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ ஜாதிகளை முறியடித்து ராஜ்யங்களை தத்தளிக்க செய்யும்படி நான் உன்னை ஏற்படுத்தினேன். நீயோ என் பலத்தினால் நிறைந்து கர்த்தருடைய தேசமாய் இருக்கிற கர்த்தருடைய தேசத்தில் வாழுகிற ஜனங்களை விடுவித்து கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் விடும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் என்கிற இடத்துக்கு கொண்டு போய், இதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம், இதுதான் உங்களுடைய கானான் தேசம் என்று காண்பிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஒன்றுமில்லாத நம்மை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டு வெறுமையான பாத்திரம் நான். அதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், எனக்கு பேசுவது தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பாத்திரம்
பதியற்றவர் என்று சொல்லி எவ்வளவு சொல்லி ஆண்டவரே என்ன சொன்னாலும் கர்த்தர் கேட்காம நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னாரு. ஆண்டவரே என்னை குறிச்சு எதுவுமே சொல்லலையே, யாருமே சொல்லலையே, நீங்க மாத்திரம் சொல்றீங்க, எனக்கு நல்லா புரியுது, ஆனா நான் தகுதியற்றவர், எவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்னு சொன்ன என்ன கர்த்தர் நீதான் வேறேன்னு சொன்னார். அப்ப ஆண்டவரிடத்துல கேட்கும்படி நான் சில காரியங்களை அவங்க கிட்ட கேட்கணும். ஆண்டவரே அதை நீங்களா எனக்கு செய்வீங்களா? மற்ற ஊழியர்களை போல விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. நிறைய காரியங்களை கர்த்தரிடத்துல கேட்டேன். அப்புறம் ஆண்டவரே ஒரு தாழ்மையான மனுஷனா என்ன மாற்றும். எங்க அப்பா போல ஒரு தாழ்மையில ஒரு நான் பார்த்தது இல்லை, எங்க அப்பா போல என்ன மாற்றுவீங்களா அப்படின்னா அந்த அனாயிண்டிங் எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அப்போ உடனே அந்த இடத்துல இருந்து வார்த்தை வந்துச்சு. இமீடியட்டா நாளைக்கு 4 நாளைக்கு வார்த்தை இல்லைங்க, அப்பவே ஸ்பாட்லயே எஸ் அப்படின்னாரு. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு. ஒண்ணு கேட்டுட்டோம், கர்த்தர் சரிட்டாரு. அப்படியே யோசிச்சுட்டு ஆண்டவரே எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், நிறைய பேர் வாங்க, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஊழியக்காரர் துளசி, அவரு கொடுத்த அபிஷேகத்தை நீங்க எனக்கு கொடுப்பீங்களா? இவரிட அடுத்த யோசிப்பார் ஆண்டவரே, நிதானிப்பாரு, சொல்லுவார் எஸ் அப்படின்னாரு. இவரிட சொன்னாரு, சொல்றாரு. ஓகே சொன்னோடனே அவ்வளவுதான். ஏன்னா ஆண்டவர் நம்புறேன், ஒரு குருடனை போல நம்புறேன். எல்லாம் இருக்குன்னா இருக்கு அப்படிதான் நம்ப வேணும். அப்புறம் எல்லாம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சடனா எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பைபிள்ல போட்டிருக்கேன், இயேசு கிறிஸ்துவ போல மாதிரியா இருக்கும்படி நம்ம கர்த்தர் அழைச்சாரு. ஏன் அந்த அனாயிண்டிங்க கூட அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுக்கறான்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோமே, கேட்கலாமே, கேட்க கூடாதா? இதை எனக்கு சொல்லி கொடுத்ததே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தெரியாதப்போ, இங்க இருந்து சொல்லி கொடுக்கறதே பரிசுத்த ஆவியானவர். நீ கேளு, இதை கேளு, அதை கேளு, இது கேளு. அப்பதான் கேட்டேன், வேதத்தில் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைத்துக் கொள். வேதத்தில் கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை கேட்டேன். கர்த்தர் என்ன சொன்னாரு? அவருடைய ஊழியக்காரர்களுக்கு தான் அதை வச்சிருக்கிறாரு. உகந்ததாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் இப்படியான காரியங்களை வைத்திருந்து அந்த நாட்களை தான் கர்த்தர் நான் எதிர்பார்க்காத, நான் யோசிக்காத, நான் நினைக்காத ஒரு அழைப்பை எனக்கு கொடுத்தார். You should be called the apostle of God. கர்த்தருடைய அப்போஸ்தலன் நீ அழைக்கப்படுவாய். உடனே டிக்ஷனரி எடுத்தேன். டிக்ஷனரினா என்ன, அப்போஸ்தலனா என்ன அப்படின்னு பார்த்தேன். A man who represents Christ. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை வெளிப்படுத்துகிறவனாய் வந்து நின்று கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சொல்லுகிற மனுஷன் தான் அப்போஸ்தலன். போய் ஒரு மெசேஜை எடுத்து அதை கிளாரிபிகேஷன் பண்ணி அதை நிதானிச்சு அதை குறிச்சு சொல்றவன் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ இப்பொழுது கர்த்தர் சொல்றார், அவர்தான் அப்போஸ்தலன். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படியாக ஒன்றுக்கு உதவாத கிணற்றுக்கு ஆழமான கிணத்துல மாட்டிக்கொண்டு இதுதான் என் உலகம்,
இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் எனக்கு அப்படின்னு நினைச்ச என்ன கர்த்தர் அழகா தூக்கி எடுத்து வெளியே வந்து உலகத்தை காண்பித்து உயர கொண்டு போய் என் ஜனங்களை பார், அவங்க கதறி அழுகிறதை பார். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது கர்த்தர் மெல்கிசேதேக் என்ற ஒருத்தரை குறித்து தான் படிக்கவே சொல்லிட்டே இருந்தாரு. என்ன ஆண்டவரை இவரை குறிச்சே படிக்க சொல்றீங்க? Who is this Melchizedek? மெல்கிசேதேக்கை குறிச்சு படி 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 சொல்லிட்டே இருக்காரு. எடுத்து மெல்கிசேதேக்கை படிக்கிறேன். இவர் பேரு தான் இங்கிலீஷ்ல போட்டுக்குது The King of Salem. Hallelujah. சேலத்தின் ராஜா என்று போட்டிருக்கு. பைபிள்ல எடுத்து படிச்சீங்கன்னா என் தேவ பிள்ளைகளே, The King of Salem. Hallelujah. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நீங்கள் உணர்ந்து நீங்கள் இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஜனங்களை விடுவிக்கும்படி போராடி ஜெபிக்க வேண்டும். இதற்காக ஒரு ஜெப கூட்டத்தை கர்த்தர் நம்ம மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஒன்றத்தையும் பார்க்காம நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்து உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Play Solomon Raj.
ஹல்லேலூயா. எபிரேயர் 5ஆம் அதிகாரம். படிங்க. 6ஆம் வசனத்துக்கு படிங்க. யாராவது 6ஆம் வசனத்துக்கு படிங்க. யாராவது நான் என்ன சொன்னேன்? எபிரேயர் 5:6 படிங்க. படி படி, அதுல இருந்து படி. படி. ஆமென். மெல்கிசேதேக் உடைய அர்த்தத்தை என்னன்னு கூகுள்ல பாருங்க. அதுல போட்டுக்கோ. கூகுள் போயிட்டு உங்களுடைய செல் எடுத்து மெல்கிசேதேக் உடைய அர்த்தம் என்னன்னு பாருங்க. கிங் ஆஃப் சேலம் போட்டுக்கோ. என்ன போட்டுக்கோ? த கிங் ஆஃப் சேலம். தேவப்பிள்ளைகளே, அந்த முறையின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களா நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்து அப்படியாக அழைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். சோ தேவப்பிள்ளைகளே, இப்படியாக கர்த்தர் நம்மையே அழைச்சிருக்கிறார். இந்த கடைசி காலங்களிலே நாமும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே மெல்கிசேதேக்கின் முறையின்படி அழைக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் என்று வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோ அநேக காரியங்கள் உங்களுக்கு புரியாது. அதுல கூட என்ன சொல்றாரு? காலத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன இருக்கணும், என்ன பண்ணணும்? நீங்க 11ஆம் வசனம், இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கும். நீங்க எப்படி கேள்வியில மந்தமா இருக்கிறீங்க, அதனால விளங்க பண்றது அரிதா இருக்கும். காரணத்தை பார்த்தால் போதகர்களா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமுள்ள ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பால் என்கிற குழந்தைய போல இருக்கிறீங்களா? 10 வருஷம் சபைக்கு அப்படின்ட்டு உங்களை குறிச்சு திட்டுறாங்க பைபிள்ல. என்ன குழந்தைங்களா இருக்கும் பிள்ளைகளே? காலத்தை பார்த்தா போதகர்களா இருக்க வேண்டிய நீங்க இன்னும் பாலை குடிச்சிட்டு, சின்ன குழந்தை எத்தனை வயசுல பால் குடிக்கும்? நீங்க பெரியவங்க கூட பால் குடிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. நானு சின்ன குழந்தைங்க தான் பால் குடிக்கும். கரெக்டா? சின்ன வயசுல பால் குடிக்கும். அப்புறம் வளர்ந்த பிறகு என்ன பண்ணும்? சாப்பாடு சாப்பிடும். சாப்பாடு சாப்பிட பால் ஏதாவது குடிப்பேன். என் வாழ்நாள் எல்லாம் நான் பால் தான் குடிப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க பார்க்கலாம். காலத்தை பார்த்தா என்னவா இருக்கணுமா? போதகர்களா இருக்க வேண்டிய நீங்க. சரி, ஓகே. ஹல்லேலூயா. 9:30 ஆயிடுச்சு. வாட் எவர் இட் இஸ், நீங்க செய்கிற காரியங்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Praise God.